ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். இன்றைக்கி வெனஸ்டே விநாயக சதுர்த்தி. நான் கொழுக்கட்டை மற்றபடி எல்லாம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அம்மம்மா எங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுன்னு. இன்றைக்கி வெனஸ்டே ஆனாலும் எனக்கு சண்டே மாதிரி தான் ஃபுல் வேலை இருந்தது. அதுக்குள்ளே எனக்கு புதினா இல்லை, பச்சை மிளகு வீட்டில் இல்லை, கத்திரிக்காய் பறித்ததும் தீர்ந்துருந்து நான் மேலே 10 மணிக்கா கார்டன் போயிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய், பச்சை மிளகு, புதினா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு கொஞ்சம் பூக்கள் நிறையவே இருந்தால் அது நீ வாடி போயிடுறேன்னா அதையும் எடுத்தேன். பிரண்டை நான் பொடி செய்யலைன்னு அதையும் எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஸ்டைலில் ரோனிஸ் பிரியாணின்னு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரோனிஸ் பிரியாணின்னா இப்போ நான் செய்கிற பிரியாணி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆயில் குறைவாக இருக்கும், உப்பு காரம் அதே மாதிரி ஸ்பைசஸும் நான் கம்மியாக தான் போடுவேன். இஞ்சி பூண்டு நிறையா போடுவேன், தயிரும் ஊற்றுவேன். தயிரெல்லாம் நிறைய ஊற்றினாலே அது நல்லாயிருக்கும். அப்புறம் சோறை நான் வடித்து தான் கொட்டுவேன். வடித்து போட்டு செஞ்சால் தான் நமக்கு அதில் இருக்க கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வடித்தா அந்த தண்ணியில் போயிடும். நமக்கு சுகர் இருக்கவங்களுக்கும் அது சாப்பிடலாம். அந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு அறுவடையும் எனக்கு கிடச்சிருந்து. இன்றைக்குள்ள நாள் எனக்கு மத்தியானம் 1 மணி நேரம் எங்களுக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு இந்த நாளில் எவ்வளோ வேலை இருந்தது அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.